ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இது பணம் பண்ணலாம் வாங்க சேனல். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் தமிழில் பிகினர்ஸ்க்காக வீடியோ பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1ல் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மேலே ஐன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதில் போய் ஃபார் பிகினர்ஸ் பார்ட் 1ங்கிற வீடியோவை பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க. அந்த வீடியோவில் ஷேர்னா என்ன, கம்பெனினா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் புரோக்கர்ஸ்னா என்ன, அதெல்லாம் பற்றி பேசியிருக்கோம். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஓனா என்ன, ப்ரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் ஹோல்டருங்கிறவர் யார், அப்புறம் ஃபைனலாக எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்ல போகிற 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், புல் மார்க்கெட்னா என்ன, பியர் மார்க்கெட்னா என்ன. ஸோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது நம்மள்ட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டிமேட் அக்கௌண்ட்னு ஒன்று வேணும், அது இருக்குதுன்னு வச்சுக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு வீடியோ கூடிய சீக்கிரம் போட்டுட்டு அந்த வீடியோவை இதில் லிங்க் பண்ணுறேன். இப்போதைக்கு அசீவ் பண்ணிக்கோங்க, நம்மள்ட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி அசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிஸ் லிஸ்ட் ஆக போகிற, ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகிற கம்பெனிஸ் முதல்ல விடுவாங்க. அதாவது ஒரு புதிய கம்பெனி ஒன்று மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னா, அவங்களுக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு பணம் தேவைன்னு சொல்லியிருந்தேன். அந்த பணத்துக்காக தங்களுடைய பங்குகளை விற்பனை செய்வாங்க. ஸோ அந்த பங்குகளுக்கு என்ன ரேட் அப்படிங்கிறத அந்த கம்பெனி தான் ஃபிக்ஸ் பண்ணும் இனிஷியலாக. ஸோ அந்த கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ரைஸில் வாங்குறவங்க, விருப்பம் உள்ளவங்க, என் கம்பெனி மேலே நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே விண்ணப்பிங்க, அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுப்பாங்க. இந்த டேட்டில் இந்த டேட் ஒரு 2-3 நாள் டைம் கொடுப்பாங்க. இதுக்குள்ளே விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணலாம், இதுதான் ப்ரைஸ், இந்த ப்ரைஸில் வாங்க விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஐபிஓ. இதை தான் ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து 1 லட்சம் ஷேர் நான் கொடுக்குறேன் ஐபிஓவில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 1 லட்சம் ஷேருக்கு அங்கே 10 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஐபிஓவில் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் 1 லட்சம்னா 1 லட்சம் பேர் தான் கிடைக்கும், மீதி 9 லட்சம் பேருக்கு கிடைக்காம போகும். ஸோ இந்த ஐபிஓவில் கிடைக்கிறவங்க எல்லாருமே ப்ரைமரி மார்க்கெட்டில் ஷேரை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஐபிஓவில் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி, இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. ஐ மீன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குறவங்க கிடையாது. அவன் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கி ஆகணும். இதுதான் ப்ரைமரி மார்க்கெட், ஐபிஓ. சரி, இந்த பர்டிகுலர் டேட்டில் இந்த ப்ரைஸில் அந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லியிருப்பான். ஸோ அப்ளை பண்ணவங்க சில பேர் கிடைச்சிருக்கும், சில பேர் கிடைச்சிருக்காது. இங்கே கிடைக்காதவங்களுக்கும் அந்த ஷேர் எப்படி வாங்குறதுனா அதுதான் வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சுங்க, பர்டிகுலர் டேட்டில் சொன்ன டேட்டில் லிஸ்ட் ஆயிடுச்சு. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கம்பெனி மேலே இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் இப்போ போய் அந்த கம்பெனியோட ஷேரை வாங்குவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் செகண்டரி மார்க்கெட். ஸோ செகண்டரி மார்க்கெட் ப்ரைஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னா இது கம்பெனி கிடையாது. இது வந்து நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ், சின்ன இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ் வரைக்கும் நான் இந்த ரேட்டில் தான் விற்பேன், நான் இந்த ரேட்டில் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வச்சு அந்த ஷேரோட ப்ரைஸ் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது இதுதான். ஐபிஓவில் கிடைச்சா அது ப்ரைமரி மார்க்கெட், ஐபிஓவில் கிடைக்காம லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வாங்குறது செகண்டரி மார்க்கெட். ஓகே, இப்போ ஸ்டாக் ஹோல்டர் அப்படின்னு யாரை சொல்கிறோம், பங்குதாரர் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? அந்த ஷேரை வாங்கினாலே பங்குதாரர் தாங்க. அது ஐபிஓவாகவும் இருக்கட்டும், இல்லை செகண்டரி மார்க்கெட்டாகவும் இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டனால ஒரு ஷேர் வாங்கினா கூட நீங்கள் ஒரு பங்குதாரர் தான், நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்டர் தான். ஸோ அந்த கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியில் நீங்களும் ஒரு ஸ்டாக் ஹோல்டர் ஆகிட்டீங்க. ஓகே, இதுதான் வந்து முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இதுக்கப்புறமா புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை சொல்லியிருந்தேன்.
இது வந்து அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுற வார்த்தைகள். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ட்ரேடிங் இறங்குறதுக்கு முன்னாடி. புல் அப்படின்னா காளை, புல் மார்க்கெட். காளை மார்க்கெட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புல்லுங்கிறவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை வந்து நல்லா ப்ரைஸை மேலே ஏற விட்டு வளர விடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஸ்டாக்கோட லோ ப்ரைஸில் வாங்கிடுவாங்க, நல்லா வளர விட்டு ஹை ப்ரைஸில் போய் விற்பாங்க. ஸோ ஒரு ஷேர் வந்து ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது, நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, மேல் நோக்கி ஷேர் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை ஒரு புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பியர் மார்க்கெட், கரடி, பியர்னா கரடி, கரடி மார்க்கெட், பியர் மார்க்கெட்டுங்கிறது அப்படியே புல் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட். பியர் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்கோட ரேட்டை குறைச்சி விட்டுக்கிட்டே வருவாங்க, அதை போட்டு அடி அடின்னு அடித்து இறக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பியர்ஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல செல் பண்ணுவாங்க, ப்ரைஸ் ஹையாக இருக்கிறப்ப செல் பண்ணிட்டு அதை இறங்கி 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 லோவாக வர்றப்ப பை பண்ணுவாங்க. ஸோ செல் பண்ணிட்டு ஹையில் செல் பண்ணிட்டு லோவில் பை பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ பியர் மார்க்கெட்டுங்கிறதுனா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம், ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 6 முக்கியமான டேர்ம்ஸ் பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். ஐபிஓ, பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், ஸ்டாக் ஹோல்டர்னா யார், புல் மார்க்கெட்னா என்ன, பியர் மார்க்கெட்னா என்ன. ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்னும் மேலும் ஃபர்தர் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன், உங்களோட கமெண்ட்ஸை கேளுங்க. இன்னும் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா எனக்கு ஃபர்தராக பிகினர்ஸ்க்காக வீடியோ மேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.